ஹாய் கைஸ், நான் உங்கள் சண்முகம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ட்ரிப்பு தான். ட்ரிப்புன்றதை விட கோயிலுக்கு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேங்க இல்லையா, தருமபுரியிலிருந்து ஒரு 17 கிலோமீட்டர் ஓகேங்களா. அங்கே இருக்கக்கூடிய ஆதிமூலம் கோயிலுக்கு போகக்கூடிய வழியில் இருக்க கோயில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆஞ்சநேய வராக பெருமாள் திருக்கோயில். இதோட லொக்கேஷன் வந்து தீர்த்தக்கோட்டை அப்படின்னு சொல்லலாம். வரவேற்கிறாங்க. அதாவது ஒடசல்பட்டி கூட்டோடுக்கு முன்னாடி இந்த லொக்கேஷன் இருக்குது. இங்கே போனீங்க அப்படின்னா உள்ள கட்டாயம் அந்த இதுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டேங்கை ஒட்டி இந்த ஒரு வழி வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னா ஒரு 25 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலை வந்து ரீச் பண்ணிடலாம். கீழேயா போகிற வழி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முள்ளாக தான் இருக்குது. எல்லாமே வந்து முள் உதிர்ந்து காணப்படும். தயவு செஞ்சு செருப்பு போட்டு போங்க, இல்லை அப்படின்னா காலில் முள் ஏற ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம போக வேண்டியது அந்த உச்சிக்கு தான் போகணும். நாங்கள் போனது 2 காற்று நல்லா அடிக்குதுல்ல. இன்னொன்று வந்து முகேஷன் 2 வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோங்க. நாங்கள் போகக்கூடிய டைம் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 12:08 வந்து மழை ஏற ஆரம்பிச்சுங்க. இறங்குறதுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர் வந்து நாங்கள் என்ன ஸ்லோவாக தான் ஏறிட்டு ஸ்லோவாக இறங்குங்க. நல்லா ஏறினீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 25 மினிட்ஸில் வந்து நீங்கள் மேலே கொஞ்சம் வந்து மழை வந்து உச்சி நெட்டாக தான் இருக்குது. நாங்கள் செருப்பு போட்டு போனதுனால எங்களுக்கு தெரியல. பட் ஆனால் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா அந்த வெயில் சீசனுக்கு வந்து வாட்டர் பாட்டில் ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாங்கள் போகும்போது 8 போகல, அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு, வேறு ஒன்றும் இல்லை. கரெக்டாக இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கல்படி வந்து ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இருந்து எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் ஏற ஆரம்பிக்கலாம். இங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸில் வந்து நீங்கள் மேலே ரீச் பண்ணிடலாம். பட் என்ன அப்படின்னா எப்படிப்பட்ட மனுஷனும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் பெஸ்ட்டு. ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்னா கொஞ்சம் ஏறது கஷ்டமாக இருக்கும். அண்ணாமல் அப்படி தான் கொஞ்சம் நிச்சு பொறுமையாக தான் ஏறினார். அதுவும் நல்லா இருந்தது. ஏன்னா அங்கங்கே நிற்கும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த காற்றோட அந்த சில்னஸ் மட்டும்தான் வரங்களோ. உண்மையாகவே இறக்கப்பட்ட மேலே இறங்கும்போது அதில் வரக்கூடிய சில்னஸ் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, இருக்கலாம். பாதைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெட்டாக தான் இருக்குது. எதுவுமே வந்து சமதளமெல்லாம் பார்க்க முடியாது. கால் வலிக்குதா? அங்கேருந்து பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக தெரியுது நமக்கு. மழை மேலேருந்து அறுத்துன்னு ஒரு தண்ணி ஆட்டுங்குது. ஆமாண்ணா, தானே இங்கே பாரு பரல பிடிக்குது. தண்ணி ஊற்றுற சோன் மாதிரி தெரியல. ஏன் சருக்கு
மேலே போக போக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த உச்சி வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஏறுறது கொஞ்சம் அந்த கோயில் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெட்டு புட்டில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்துருங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா குரங்குகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா மேலே என்ன காரணம் அங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்து பாறையிலேருந்து சுனை தண்ணி வர மாட்டேங்குது. அந்த சுனை தண்ணியை குடிச்சிட்டு அங்கே இருக்கிற ஃபுட்டவே சாப்பிட்டு அங்கே இருக்கிற குரங்குகள் வந்து உயிர் வாழுது. ஸோ அதனால் வந்து அங்கே குரங்குகள் பட்டாளம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. கோயில் மேலே அந்த கோயில் தெரிஞ்சது பார்த்திங்களா, சீட்டு போட்டது. ஸோ கிட்டத்தட்ட கோயில் பக்கம் நம்ம நெருங்கிட்டுங்க. கேமராலாம் கொஞ்சம் ஆடிட்டு தான் ஏறும். ஏன்னா மேலே ஏறும்போது மூட்டி எடுக்கும், ப்ளஸ் கேமரா ஸ்டேபிளாக பிடிக்க முடியல. அதனால் பார்த்து நீங்களும் இந்த டெம்பிளுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிவன் கோயில் இருக்கான். ஆக்சுவலாக நான் பார்க்கல, இப்போ தான் பார்த்தேன். மேலே பூலானும் போது ஆக்சுவலாக இப்போ டைம் அதிகம் இருந்தனால நான் கீழே இறங்கிட்டேன். கண்டிப்பாக இன்னொரு நாளைக்கு நான் வந்து மேலே போவேன். மேலே போகும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோவை நான் வந்து கொடுக்குறேன். மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்காங்கன்றதை விட அங்கே பக்கம் வந்து எழுதியிருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறை வடிவில் வந்து நமக்கு தோற்றம் அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் பின்னாடி வந்து அந்த பாறையிலிருந்து வரக்கூடிய அந்த சுனை நீர் அது வந்து இயற்கையாகவே வந்துட்டுருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோயிலை தாண்டி வந்தீங்க அப்படின்னா சிவன் போட்டு ஒரு அம்புகுறி போட்டிருக்காங்க. ப்ளஸ் அந்த குகைக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் செல்லும் மொழின்னு போட்டிருக்காங்க. என்னால் போக முடியல. கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் போயிட்டு உங்களுக்கு வீடியோவோடு எடுத்து போடுறேன். மேலே போய் பார்த்துருவோமா? அண்ணா மேலே வழி சிவன் கோயில் செல்லுமொழின்னு போட்டிருக்காங்கண்ணா.